வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோடிகளில் சம்பளம் ஆனாலும் வாடகை வீட்டில் வசிச்சிட்ருக்க ஒரு பிரபல நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை கேட்டால் ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சு போய் தான் இருக்கிறாங்க. கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் இந்த நடிகை ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்தி சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையில் ஒருத்தராக இருக்கிறவங்க தான் நடிகை ஸ்ரத்தா கபூர் அவர்கள்னே சொல்லலாம். இவங்க ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் என்னதான் பல கோடி சம்பளம் வாங்கினாலும் இவங்க வாடகை வீட்டில் தான் வசித்து வந்துட்டுருக்காங்கன்ற தகவல் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த நடிகை சரத் கபூர் அவர்கள் மும்பை ஹூகோவில் உள்ள ஆடம்பர வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க. அந்த வீட்டோட வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மும்பையில் இருக்க அந்த ஹூகோவில் இருக்க அந்த ஆடம்பர வீட்டிற்கு மாதம் ரூபாய் 6 லட்சம் வரை வாடகை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை ஸ்ரத்தா கபூர் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் வெளிவந்த நிலையில் என்னது ஒரு மாத வீட்டு வாடகை ரூபாய் 6 லட்சமான்னு சொல்லி ரசிகர்களே அதிர்ந்து போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலோட இன்னொரு தகவலை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நடிகர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி ஆரம்ப காலத்தில் இருக்கவங்க எல்லாருமே 2 பேரும் எதிரிங்க மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டியும் ஒரு நெருங்கிய நட்பும் இருந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 2 பேத்துக்குமே பாடல்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வந்ததுனால நிறைய விமர்சனங்கள் காரணமாக கண்ணதாசன் அவர்கள் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாடல் எழுதுவதை நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு திரைப்பட பாடல்கள் மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் நடிகர் எம்ஜிஆர் கூட மறுபடியும் நட்பு மலர்ந்து அவங்களுக்கான பாடல்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு கவிஞர் வாலி அவர்களும் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்த அந்த கடைசி நாட்களப்போ நடிகர் சிவாஜி கணேசனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நான் வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கணும், என்னை வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு வராமலே போயிட்டாங்க. இந்த நிகழ்வு ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வுனே சொல்லலாம். இதனால் சொல்லுவாங்க, நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரகசியமாக சொல்லப்படாத ஒரு ரகசியத்தோடு புதைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் எம்ஜிஆரை நினச்சி இதுக்கப்புறம் நிறைய மேடைகளில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த நடிகரை பிடிக்கும், யாரை பற்றின தகவல், எந்த மாதிரியான தகவல்கள் வேண்டணும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் இருந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.